Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம first year MSc Max ordinary differential equationல legendric equation topicல ஒரு இம்பார்ட்டன்டான 10 மார்க் யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பாருங்க. Show that integral -1 to +1 pn square of x equal to 2 divided by 2n plus 1. இதுல pn of x அப்படிங்கன்னா என்ன, லெஜெண்ட்ரிக் ஈக்குவேஷனா என்னது, லெஜெண்ட்ரிக் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நான் ஆல்ரெடி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேலே ஐ பட்டன்ல தெரியுது பாருங்க, அங்கேயே நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதுல pn of x அப்படின்னா என்ன அப்படின்னா pn of x equal to 1 divided by 2 power n factorial dn divided by dx power n of x square minus 1 whole power n. இதுல இந்த x square minus 1 whole power n இருக்குல்ல, இதுதான் நாம u of x அப்படின்னு எடுக்க போறோம். So let u of x equal to x square minus 1 whole power n. சரி, அப்ப இந்த x square minus 1 whole power n-க்கு பதிலா நாம u of x அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? pn of x equal to 1 by 2 power n factorial dn divided by dx power n of u of x அப்படின்னு கிடைக்கும். So next நாம uk of 1 equal to uk of minus 1 equal to 0 if 0 is less than or equal to a less than or equal to k is less than n. Okay, so இதுதான் வந்து நாம ப்ரூவ் பண்ண போறோம். அதாவது இதுல uk அப்படின்னா என்ன, அதாவது uக்கு பவர்ல ஒரு பிராக்கெட்ல k போட்டிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா இந்த uவை k டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, uவை k டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னன்னா u பவர் k. இந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் இல்ல எக்ஸுக்கு பதிலா -1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதோட வேல்யூ 0 தான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாம ப்ரூவ் பண்ண போறோம். இல்ல கேங்கிறது என்னன்னா என்னை விட சின்ன வேல்யூ, ஆனா அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, சோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் நாம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதோட கண்டினியூஷனா இதை நாம ப்ரூவ் பண்ணலாம். சரி, அதுக்காக ஃபர்ஸ்ட் u of x நாம எடுத்துக்கிறோம். u of x equal to x square minus 1 whole power n. ரெண்டு சைடு நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு என்ன வரும், u dash of x வருமா? ரைட் ஹேண்ட் சைட்ல x square minus 1 whole power n இருக்கு. இப்போ இதை நாம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ x power n அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், n x power n minus 1 வரும். கரெக்டா? அப்ப ஜெனரலா வெறும் x power n னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஃபார்முலா, n into x power n minus 1. அப்ப இங்கேயும் என்ன வரும்னா n into x square minus 1 whole power n minus 1 வரும். பட் இது அதோட நிக்காது, ஏன்னா உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அப்ப அதையும் நாம அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதனால அகைன் x square minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். என்ன வரும், x square டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x வரும். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 வரும். So அதான் எழுதிருக்கும் u dash of x equal to n into x square minus 1 whole power n minus 1 into d by dx of x square minus 1. இதில் இந்த x square டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x வந்துருச்சு. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. ஸோ 2x minus 0னா அது 2x தான். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த x square minus 1 whole power n minus 1 இருக்குல்ல, இதுக்கு பக்கத்துல என்ன வேல்யூஸ் இருக்குன்னா 2nx இருக்கு. ஓகே, அதாவது 2nx இருக்கு. இந்த 2nx அப்படிங்கிறது இது ஒரு பாலினாமியல், அதாவது எக்ஸுங்கிற பாலினாமியல் இருக்கு, அதோட டிகிரி 1. கரெக்டா? இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் எழுதி வச்சுக்கலாம். So u dash of x equal to x square minus 1 whole power n minus 1 into polynomial of degree 1. நெக்ஸ்ட் ரெண்டு சைடும் நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க u dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா u double dash of x அப்படின்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருக்கு. ஒன்னு 2nx, இன்னொன்னு x square minus 1 whole power n minus 1. ஓகே, அப்ப இது பாக்குறதுக்கு uv மாதிரி இருக்கா? ஓகே, இப்ப d of uv என்ன ஃபார்முலா, d of u யோட ஃபார்முலா u dv plus v du தானே. அதாவது u வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நடுவில் பிளஸ் போட்டுட்டு v வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கேயும் அதுதான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 2nx அப்படியே வச்சிருக்கிறோம். இந்த x square minus 1 whole power n minus 1 இருக்குல்ல, இதை நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும், n minus 1 into x square minus 1 whole power, இங்க ஒரு n minus 1, அதுக்கப்புறம் ஒரு -1 வரும். that is n minus 2. ஓகே, அதுக்கப்புறம் into உள்ளுக்குள்ள இருக்க இந்த x square minus 1 நாம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x minus 0 வரும். that is 2x. அதுக்கப்புறம் நடுவில் பிளஸ் போட்டாச்சு. போட்டுட்டு இப்ப இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இதை நாம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, அப்ப x square minus 1 whole power n minus 1
அதுக்கப்புறம் இன்டூ 2nx டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2n அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா இங்க n-1 ஆக்சுவலா இது வரைக்கும் தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பை -1 போடுறோம். எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னா இந்த x² -1 ஹோல் பவர் n-2 இங்க ஆல்ரெடி இருக்குல்ல, இதை வந்து இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமனா வெளியில எடுக்கணும். அதுக்காக தான். அப்ப காமனா எடுக்கணும்னா இந்த இடத்துல x² -1 ஹோல் பவர் n-2ன்னு வர வைக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பை 1 போட்டிருக்கோம். அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு நான் ரெட் கலர்ல இதை எழுதியிருக்கேன். புரியுதா? ஸோ அதுதான் இங்கே ரெட் கலர் எழுதியிருக்கோம். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பை -1 போட்டிருக்கோம். ஸோ அப்போ n-1 -1 + 1. ஸோ n -1 -2 எழுதிக்கலாமா? அப்போ இங்கே n-2 அதுக்கப்புறம் ஒரு +1 வரும். கரெக்டாக இதை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா அதாவது இந்த மாதிரி இருக்கு. x² -1 பவர்ல n-2 + 1 இருக்கு. இதை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? x² -1 ஹோல் பவர் n-2 இன்டூ ஒரு x² -1 இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இது பவர்ல 1. இது பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு இடத்துலயும் நமக்கு x² -1 ஹோல் பவர் n-2 வந்து காமனா இருக்கும் இல்லையா? அது வந்து வெளியில எடுத்துடலாம். x² -1 ஹோல் பவர் n-2 இது காமனா வெளில எடுத்தாச்சு. ஸோ இது போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கும்? இங்க ஒரு 2nx இருக்கும், இங்க ஒரு 2x இருக்கும், அப்புறம் ஒரு n-1 இருக்கும். கரெக்டா? 2 × 2 4. அப்போ 4nx இல்ல x × x x² வந்துருச்சு இல்லையா? அப்போ 4nx². கரெக்டா? 2 × 2 4, அப்புறம் ஒரு n, அதுக்கப்புறம் ஒரு x² இன்டூ n-1. ஓகே, இந்த டேர்ம்ல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நடுவில் பிளஸ் போட்டுட்டோம். இந்த x² -1 ஹோல் பவர் n-2 தானே காமனா வெளியில எடுத்துட்டோம். அப்ப இங்க ஆல்ரெடி பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு x² -1 இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 2n இருக்கும். கரெக்டா? சரி, அதுதான் எழுதிருக்கோம். 2n × x² -1. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சரி இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டோம். இப்படி கம்பைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாலினாமியல் இருக்கா, அதாவது எக்ஸுங்கிற ஒரு பாலினாமியல் இருக்கு அண்ட் இதோட டிகிரி வந்து 2. கரெக்டா? ப்ராடக்ட்ல ஒரு x² -1 ஹோல் பவர் n-2 இருக்கு. ஸோ அப்போ அந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் நம்ம x² -1 ஹோல் பவர் n-2 இது காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பாலினாமியல் இருக்கும். அந்த பாலினாமியல் வந்து எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கும். ரெண்டாவது அதோட டிகிரி வந்து 2. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் இப்போ இதே மாதிரி நம்ம இன் ஜென்ரலாக எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பவர்ல வந்து அதாவது x² -1 ஹோல் பவர் n-1 வரும். இது எப்படி அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க u' அதாவது u of x ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைச்சதுன்னா x² -1 ஹோல் பவர் n-1 அப்படின்னு கிடைச்சது. அப்புறம் ப்ராடக்ட்ல ஒரு பாலினாமியல் இருக்கு, அதோட டிகிரி 1ன்னு வந்துச்சு. அதுவே வந்து 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது x² -1 ஹோல் பவர் n-2ன்னு வந்தது. கரெக்டா? அதுவே k டைம்ஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? x² -1 ஹோல் பவர் n-kன்னு வந்திருக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் பாலினாமியல் எப்படி இருந்திருக்கும்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1, இந்த இடத்துல பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2. அதுவே k டைம்ஸ் பண்ணியிருந்தோம்னா பாலினாமியல் ஆஃப் டிகிரி k இருந்திருக்கும் ப்ராடக்ட்ல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல n-1 டைம்ஸ் நாம பண்றோம். ஓகேவா? அப்போ இங்க வந்து n-1 வருதுன்னா இந்த x² -1 பவர்ல என்ன இருந்திருக்கும்? n-1 வந்திருக்கும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ல பாலினாமியல் ஆஃப் டிகிரி n-1 வந்திருக்கும். கரெக்டா? அப்புறம் இந்த இடத்துல மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா -n + 1 வரும். அப்புறம் +n -n கேன்சல் ஆயிட்டு பவர்ல 1 வரும். ஓகே, ஸோ அப்போ u பவர் n-1 of x ஈக்குவல் டு x² -1 இன்டூ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n-1. ஓகே, அதுக்கப்புறம் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி k டைம்ஸ் பண்ணும்போது x² -1 இன்டூ பாலினாமியல் ஆஃப் டிகிரி k. ஓகே, சரி, இப்போ இதுல ரெண்டு சைடும் நாம xக்கு 1 அப்படின்னு வேல்யூ அப்ளை பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? uk of 1ன்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல xக்கு 1 போட்டீங்கன்னா 1² -1 1² -1 அப்படிங்கிறது என்ன வரும்? ஆக்சுவலாக 1² 1 தானே. ஸோ 1 - 1 0, எனக்கு ரெண்டு கேன்சல் ஆகிடும் 0. ஸோ 0 இன்ட்டு ஒரு பாலினாமியல் அதோட டிகிரி k. ஓகேவா? அது ஒரு பாலினாமியல் இருக்கு, அதை 0 கூட மல்டிப்ளை பண்றீங்க, என்ன கிடைக்கும்? 0 தானே.
ஸோ அதான் எழுதியிருக்கோம் uk of 1 equal to 0. அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக -1 இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் uk of -1 equal to ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கு -1 போடுறீங்க. ஸோ -1 the whole square -1 வருமா? ஸோ அதான் எழுதியிருக்கோம் -1 the whole square -1 into polynomial of degree k. இந்த -1 ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு +1 தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் 1 -1 ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0ன்னு வரும். ஸோ 0 into anything 0. ஸோ 0 into polynomial of degree kனாலும் அதுவும் நமக்கு 0 தான். ஓகே, அப்போ uk of -1 equal to 0 இது இங்கே ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ uk of +1நாலும் uk of -1நாலும் ரெண்டுமே 0 தான். இந்த கேவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 0லேருந்து n-க்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதாவது கேங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, பட் என்னை விட சின்ன நம்பர்னு அர்த்தம். ஓகே, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணியிருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் கிளைமை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் லாஸ்ட்ல. ஓகேவா? சரி, அடுத்து இந்த ப்ரூஃப்ல செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அதாவது இன்டெகிரல் -1 to +1 un of x into un of x dx. ஓகேவா? இப்படி எடுக்க போறோம். இதுல இது வந்து பார்க்கறதுக்கு நமக்கு இன்டெகிரல் u dv மாதிரி இருக்கு பாருங்க. இன்டெகிரல் u dv. u dv நான் ஃபார்முலா என்ன? uv minus integral vdu. இதுதானே ஃபார்முலா. ஓகே, இதுல u அப்படிங்கிறது u power n. u is equal to u power n and v is equal to u power n into and dv is equal to u power n into dx. புரியுதா? இந்த u power nங்கிறது u-வை n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். u power n ஒன்று அது u into n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த அர்த்தம் கிடையவே கிடையாது. திஸ் இஸ் நாட் அ மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? u power n இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கோம்ல, இதோட மீனிங் என்னன்னா இந்த u-வை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் எக்ஸெட்ரா இது மாதிரி n டைம்ஸ் லாஸ்ட்ல இது மாதிரி n டைம்ஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே, சரி, இப்போ அதாவது கேபிட்டல் u is equal to small u power n அப்படிங்கிறத நாம சொல்லிட்டோம். அடுத்தது நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. இன்டர்வல் u dv is equal to uv minus இன்டர்வல் vdu. இதுல நமக்கு என்னெல்லாம் வேணும்? u தெரியும், dv தெரியும், அடுத்து நமக்கு v வேணும். கரெக்டா? இந்த v வேணும், அதுக்கப்புறம் ஒரு duவும் வேணும். அதாவது v வேணும், அதுக்கப்புறம் duவும் வேணும். இந்த ரெண்டு வேல்யூ நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அதுக்காக ரெண்டு சைடு நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்பதானே du கிடைக்கும். ஸோ du is equal to d of u power n. ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? u power n-னா இந்த u-வை n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ இதை அகைன் நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ என்ன வரும்? u power n plus 1. ஓகே, அடுத்தது dv நமக்கு தெரியும். dv அப்படிங்கிறது என்னன்னா u power n dx. பட் நமக்கு என்ன வேணும்னா v தான். dv இருந்து v எப்படி கிடைக்கும்னா இன்டகிரேட் பண்ணும்போது கிடைக்கும். ஏன்னா இன்டகிரல் ஆஃப் dv அப்படிங்கிறது v. அதில் ரெண்டு சைடு நம்ம இதை இன்டகிரேட் பண்றோம். ஸோ இன்டகிரல் ஆஃப் u power n dx. இன்டகிரல் ஆஃப் dv அப்படிங்கிறது v. ஓகே, நெக்ஸ்ட் இந்த u power n இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி u power n அப்படின்னா என்ன அர்த்தம்? u-வை n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை நான் இப்படி எழுதிக்கலாம்ல, u power n minus 1 plus 1 இந்த மாதிரி எழுதிக்கலாம்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல u power n minus 1 இந்த பிளஸ் 1 அர்த்தம். இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ டிஃபரன்சியேஷன்னா இதை d by dx வந்து பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? இந்த பிளஸ் 1 தான் நம்ம இந்த மாதிரி எழுதுறோம் du by dx. அதாவது d of u power n minus 1 divided by dx. இதை இந்த மாதிரி எழுதுறோம். புரியுதா? திரும்பவும் சொல்றேன், u power n அப்படின்னா என்னது? u-வை n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதை நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அதாவது n minus 1 plus 1 இந்த n minus 1 plus 1 அப்படி எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் u power n minus 1 அதுக்கப்புறமா பிளஸ் 1 இருக்குல்ல, இதோட மீனிங் என்னன்னா இந்த மாதிரி u power n minus 1 இருக்குல்ல, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளஸ் 1ங்கிறது இங்கே மேலே வருது இன்டூ dx. இந்த டேஷ்ங்கிறது அதுதான் அதோட மீனிங். இந்த டேஷ்னா என்ன அர்த்தம்? d of this value divided by dx ன்னு அர்த்தம். ஸோ அதான் இந்த ஸ்டெப்ல பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த dx வந்து கேன்சல் ஆயிருச்சு. இன்டர்வல் d of u power n minus 1. இப்போ ஜென்ரலா இன்டர்வல் ஆஃப் dxனா xன்னு எழுதுவீங்களா? அதே மாதிரி இன்டர்வல் ஆஃப் d தீட்டானா தீட்டான்னு எழுதுவீங்களா? அதே தான். அப்போ இன்டர்வல் ஆஃப் d of u power n minus 1னா இன்டகிரல் ஆஃப் d of u power n minus 1னா என்ன வரும்? u power n minus 1 தானே வரும். ஓகே,
சரி, அப்போ uன்றது என்ன? u பவர் n. dvன்றது என்ன? u பவர் n into dx. vனா என்னது? u பவர் n minus 1. நெக்ஸ்ட் duனா என்ன? u பவர் n minus 1. இது எல்லாத்தையும் எடுத்து இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணலாமா? ஸோ இன்டகரல் ஆஃப் u dv. இன்டகரல் ஆஃப் u dv. u அப்படிங்கிறது என்னன்னா u பவர் n into dv. dvங்கிறது என்ன? dv u பவர் n dx equal to ஃபார்முலா என்ன? uv. கரெக்டா? u என்னது? u பவர் n into v. vனா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? u பவர் n minus 1. இதுதான v. கரெக்டா? அது v is equal to u பவர் n minus 1. அதுக்கப்புறம் இதோட லிமிட் வந்து -1 to +1. ஏன்னா இன்டர்வலே நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா லிமிட்ஸ் வந்து -1 to +1. அதனால யூவிக்கும் அதே போட்டிருக்கிறோம் -1 to +1. அதுக்கப்புறம் மைனஸ் இன்டகரல் v du. vங்கிறது u பவர் n minus 1 into du. duனா என்னன்னு சொல்லியிருந்தோம்? du இங்க இருக்கு du. du is equal to u பவர் n plus 1. u பவர் n plus 1 into dx. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு அப்ளை பண்ணலாமா? அதாவது இங்க வந்து u பவர் n இருக்கு, இந்த இடத்துல u பவர் n minus 1 இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த u பவர் n minus 1ஓட வேல்யூ, அதாவது u பவர் k, இல்ல kங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தோம்? kங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர் பட் n விட லெசர் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? kங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர் பட் n விட லெசர் வேல்யூ. அதுல இந்த u of k இருக்குல்ல, ஸோ இதுல x ஓட வேல்யூ -1 போட்டாலும் +1 போட்டாலும் அதோட வேல்யூ 0 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைம் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருந்தோம். இப்பதான் ப்ரூவ் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த கண்டிஷனை தான் நாம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். இதுல இந்த u பவர் n வந்து விட்டுறலாம். ஏன்னா இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா என்னோட லெசர் வேல்யூக்கு தான் அது ப்ரூவ் நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஈக்குவலுக்கு அது ப்ரூவ் ஆகுதா இல்லையாங்கிறத பத்தி நம்ம சொல்லவே இல்லை. அதனால இப்போது இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக இந்த அப்பர் லிமிட் 1 எடுத்து போட்டாலும் லோவர் லிமிட் -1 எடுத்து போட்டாலும் அதோட வேல்யூ என்னதுதான்? 0 தான். கரெக்டா? ஸோ 0 இன்டூ திஸ் வேல்யூனால அதுவும் என்னதுதான்? 0 தான். அப்போ இந்த டேர்மே நமக்கு இதுக்கப்புறம் இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா அப்ளை பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 0 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இன்டகரல் -1 to +1. சாரி, இது இன்டகரல் -1 to +1. இது -1 கிடையாது, +1. u பவர் n into u பவர் n of x. இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா மைனஸ் இன்டகரல் u பவர் n minus 1 u பவர் n plus 1 dx அப்படின்னு இருக்கும். சரி, இப்போ அதுதான் இங்க எழுதியிருக்கேன். 0 மைனஸ் இன்டகரல் -1 to +1 u பவர் n minus 1 into u பவர் n plus 1 dx. இது வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இந்த மைனஸ் இருக்கட்டும். இதை நம்ம அகெயின் நாம இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்றோம்னா ஏன்னா சேம் ப்ரொசீஜர். இதை வந்து கேபிட்டல் யூன்னு எடுக்கலாம், இது வந்து கேபிட்டல் டிவின்னு எடுக்கலாம். அதுக்கப்புறம் டி கேபிட்டல் யூவும் அதுக்கப்புறம் டிவியில இருந்து வியும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இதே மாதிரி யூவி மைனஸ் இன்டகரல் விடியூ ஃபார்முலா யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணும்போது என்ன நடந்திருக்கும்னா இதே தான் சேம் வேல்யூ வந்திருக்கும். அது ஃபர்ஸ்ட் டேர்ம் யூவி இருக்குல்ல, அது வந்து 0ன்னு ஆயிடும். செகண்ட் டேர்ம்ல என்ன வரும்? இது இங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு மைனஸ் வந்துச்சா, அது மாதிரி செகண்ட் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது அங்க ஒரு மைனஸ் வரும். அதே இன்டகரல் -1 to +1 வந்துடும். அப்புறம் இங்க பவர்ல வந்து u பவர் n -2 வரும். ஒரு இடத்துல ரிடியூஸ் ஆகும், இன்னொரு இடத்துல ஆட் ஆகும் ஒரு பவர். ஓகே, இங்க ரிடியூஸ் ஆன பவர் எப்படி இருந்திருக்கும்னா u பவர் n -2 வந்திருக்கும். இந்த இடத்துல ஆட் ஆன பவர் எப்படி வந்திருக்கும்னா u பவர் n +2 வந்திருக்கும் இன்டு dx. அதேதான் நெக்ஸ்ட் அகெயின் இதை வந்து கேபிட்டல் யூனும் இதை கேபிட்டல் டிவின்னு எடுத்துட்டு இதே மாதிரி இன்டகரல் u dv is equal to uv minus இன்டகரல் v du அப்படி போட்டீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0ன்னு ஆயிடும். செகண்ட் டேர்ம்ல அகெயின் இந்த மாதிரி ஒரு மைனஸ்ல ஒரு ப்ராடக்ட்ல ஒன்று வந்துடும். அப்போ ஆல்ரெடி -1 into -1 இருக்கு. இப்போ அகைன் இன்டகிரேட் பண்ணும்போது இன்னொரு -1 வருது இல்லையா, அப்போ அது -1/3 வரும். அதுக்கப்புறம் இங்க யூக்கு பவர்ல 1 ரெடியூஸ் ஆகும், இன்னொன்னு யூக்கு பவர்ல 1 ஆட் ஆகும். ஓகேவா? ரெடியூஸ் ஆனது எப்படி இருக்கும்? u பவர் n -2 மாறிடும். ஆட் ஆனது u பவர் n +3 மாறிடும். சரி, இந்த மாதிரி பண்ணிட்டே வரும்போது nth டேர்ம் வரும்போது என்ன ஆகும்? இங்க வந்து எப்படி வேல்யூஸ் போயிட்டே இருக்கு u பவர்ல. சாரி, அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல பாத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் -1, அதுக்கப்புறம் -1², அதுக்கப்புறம் -1³ இது மாதிரி போயிட்டே இருந்துச்சா. அப்ப n டைம்ஸ் நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைச்சிருந்திருக்கும்? -1/n வந்திருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் அதே இன்டகரல் -1 to +1 வந்துடும். ஃபர்ஸ்ட் u இருக்குல்ல, அதுக்கு பவர்ல
u பவர் n வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது n-1 வந்துச்சு, செகண்ட் டைம் பண்ணும்போது n-2 வந்துச்சு, தேர்ட் டைம் பண்ணும்போது n-3 வந்திருக்கு. அப்போ n டைம்ஸ் பண்ணும்போது n-n வரும். அதுக்கப்புறம் இன்னொரு யூக்கு பவர்ல ஆட் அப் ஆகுது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது n+1, செகண்ட் டைம் பண்ணும்போது n+2, தேர்ட் டைம் பண்ணும்போது n+3. செகண்ட் டைம் பண்ணும்போது n+2, தேர்ட் டைம் பண்ணும்போது n+3. அப்போ n டைம்ஸ் பண்ணும்போது u பவர் n+n அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இதுல u பவர் n-n அப்படின்னா u பவர் 0ன்னு அர்த்தம். இந்த u பவர் 0, இந்த 0ங்கிறது வெறும் 0 இல்ல, இது டெரிவேட்டிவ் 0. அது கரெக்டா சொல்லணும்னா இப்போ u பவர் 1 பிராக்கெட் போட்டிருந்தாங்கன்னா u-வை 1 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். u பவர்ல பிராக்கெட் போட்டு 2 போட்டாங்கன்னா அந்த u-வை 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அதேதான் u பவர்ல பிராக்கெட்டை போட்டு n போட்டாங்கன்னா அதை n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இப்ப சொல்லுங்க, u பவர் 0ங்கிறது வேல்யூ என்ன இருக்கும்? ஒரு சில 1ன்னு சொல்வீங்க, நிச்சயமா 1 கிடையாது. திரும்பவும் சொல்றேன், u பவர் 1ன்னா u-வை 1 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. u பவர் பிராக்கெட் போட்டு 2 போட்டா 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. u பவர்ல பிராக்கெட் போட்டு n போட்டா n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. அப்ப u பவர் பிராக்கெட்ல 0 போட்டா இதோட வேல்யூ 1 கிடையாது, u-வை டிஃபரன்ஷியேட்டே பண்ணலன்னு அர்த்தம். அப்ப u-ஓட வேல்யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப இதுல u பவர் 0-ஓட வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 1. இது ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும். நிறைய பேர் எக்ஸாம் ஹால் உட்காந்து இதுல தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகேவா? அப்ப u பவர் 0-ஓட வேல்யூ, ஏன்னா எனிதிங் பவர் 0 1 தானே அப்படின்னு இதுல 0 எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வெறும் இது u பவர் 0 கிடையாது, இதுல u பவர்ல டெரிவேட்டிவ் தான் 0ன்னு சொல்றோம். ஓகேவா? நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இதுக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்னும் டிஃபரன்ஷியேட்டே பண்ணல, அப்படியே ஒரிஜினலா வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இங்க என்ன வரணும்? u தான் வரணும். ஓகே, அப்ப u பவர் 0னா என்ன வரணும்? u தான் வரணும். சரி, அடுத்தது u பவர் n+n. n+n இது எப்படி எழுதிக்கலாம்? u பவர் 2n எழுதிக்கலாமா? ஸோ அதான் எழுதியிருக்கோம். -1 பவர் n இன்டர் -1 to +1 u into u பவர் 2n into dx. So integral -1 to +1 un of x dx equal to -1 power n integral -1 to +1 u into e power 2n dx. Okay, so இது வரைக்கும் நமக்கு தெரியும். இதுல u அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது u இந்த u of x தான் ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம u ன்னு எழுதியிருக்கோம். கரெக்டா? சரி, இதுல u இல்லனா u of x அப்படின்னா என்ன அப்படின்னா x² - 1 whole power n. இந்த u பவர் 2n அப்படிங்கிறது என்னன்னா, அதோட வேல்யூ வந்து 2n ஃபேக்டோரியல். அதாவது இந்த ஃபங்க்ஷன் u of x இருக்குல்ல, இத பவர்ல 2n டைம்ஸ் நாம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த x² - 1 whole power n இருக்கு, இது வந்து ஒரு பாலினாமியல். கரெக்டா? இந்த பாலினாமியலை நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா அதோட டிகிரி என்னவா இருந்திருக்கும்? ஆல்ரெடி எக்ஸுக்கு இங்க ஒரு 2 இருக்கு பவர்ல, இங்க ஒரு n இருக்கு. இது அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது எக்ஸுக்கு பவர்ல 2n வருமா? கரெக்டா? இது வந்து ஒரு பாலினாமியல், பவர்ல 2n இருக்கு. அப்போ அந்த ஃபங்க்ஷனை 2n டைம்ஸ் நாம டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 2n ஃபேக்டோரியல் தானே வரும். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேபிட்டல் எக்ஸுங்கிறது சம் x² + 2x + 1 இப்படி எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து ஒரு பாலினாமியல், அதோட டிகிரி வந்து 2. இதை நாம 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x + 2ன்னு வருமா? அதுவே நீங்க செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 மட்டும் வரும். கரெக்டா? அப்போ டிகிரி 2ன்னு இருக்கு. இந்த 2வை நாம 2 × 1 கூட எழுதிக்கலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அது வந்து ஒரு பாலினாமியலா இருக்கு, அதோட டிகிரி 2வா இருக்கு அப்படின்னா அதை நம்ம 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 × 1 தட் இஸ் 2 ஃபேக்டோரியல் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். y = some x³ + 3x² இந்த மாதிரி 4 இப்படி வச்சுக்கலாம். பட் இதுல நான் ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியரா எடுத்திருக்கேன். என்னன்னா எக்ஸோட அந்த ஹையஸ்ட் டிகிரி இருக்குல்ல, அதோட டிகிரி அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கிற மாதிரியே எடுத்திருக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ இதை 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், என்ன கிடைக்கும்? 3x² + 6xன்னு வருமா? அதுவே செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3 × 2 x + 6ன்னு வரும். அதுவே தேர்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா 3 × 2 × 1 அவ்வளவுதான். கரெக்டா? தட் இஸ் 3 ஃபேக்டோரியல். ஓகே, அப்போ ஒரு பாலினாமியல் இருக்கு, அதோட டிகிரி என்ன வருதோ அத்தனை வாட்டி நாம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா, இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா ஹையஸ்ட் டிகிரி அதோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அதோட டிகிரி என்னவோ அத்தனை டைம்ஸ் அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? அந்த வேல்யூவோட ஃபேக்டோரியலா இருக்கும். அது ஃபேக்டோரியல் வேல்யூ தான் அதோட வேல்யூவா இருக்கும். கரெக்டா? இங்க அதே தான் சொல்றோம்.
இந்த u அப்படிங்கிறது இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் x² - 1 ஹோல் பவர் n. ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து 2n வரும். ரெண்டாவது ஹையஸ்ட் பவர், அதாவது x பவர் 2n இருக்குல்ல, அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான். ஓகே, சரி, அப்போ இதை வந்து 2n டைம்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2n ஃபேக்டோரியல் தானே வரும். ஸோ அதுதான் இங்கே எழுத போகிறோம். அதாவது யூக்கு பதிலாக x² - 1 ஹோல் பவர் n, u பவர் 2nக்கு பதிலாக 2n ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும். புரியுதுங்களா? இது வந்து -1 பவர் n இன்டகரல் -1 to 1 x² - 1 ஹோல் பவர் n into 2n ஃபேக்டோரியல் dx. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த x² - 1 ஹோல் பவர் n இருக்குல்ல, இதுல இந்த உள்ளுக்குள்ள இருந்து ஒரு -1 நான் காமனா வெளியில எடுக்கிறேன். அப்போ இந்த இது மட்டும் எனக்கு என்ன வரும்? மைனஸை காமனா எடுத்தீங்கன்னா ஒரு -1 பவர் n வருமா? அப்புறம் இந்த இடம் மைனஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் இங்க மைனஸா இருக்கிறது பிளஸ் ஆயிரும், பவர்ல n. கரெக்டா? இது மட்டும் நான் எழுதியிருக்கிறேன். ஓகே, இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா 1 - x² ஹோல் பவர் n வரும். ஸோ அதான் எழுதியிருக்கேன், -1 பவர் n into 1 - x² ஹோல் பவர் n into 2n ஃபேக்டோரியல் dx. இதை எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல ஒரு -1 பவர் n இருக்கு, அதை ரிமூவ் பண்றதுக்காக தான். இங்க ஒரு -1 பவர் n வந்துருச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் நாம கம்பைன் பண்ணிக்கலாம். அதாவது -1 பவர் n into -1 பவர் n, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? -1 பவர் n into -1 பவர் n, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணும்போது -1 into -1 இதுக்கு ஹோல் பவர் n. கரெக்டா? -1 into -1 +1 வருமா? ஸோ +1 ஹோல் பவர் n அது 1 தான். அப்போ இந்த -1 பவர் n into -1 பவர் n ஓட வேல்யூ என்ன அப்படின்னா அது 1 தான். ஓகே, ஸோ 1. அப்புறம் இந்த இன்டகரலுக்குள்ள ஒரு 2n ஃபேக்டோரியல் இருக்கு, அதை நாம காமனா வெளியில எடுத்துட்டோம். ஸோ 2n ஃபேக்டோரியல். ஸோ இன்டகரல் -1 to +1 1 - x² ஹோல் பவர் n dx. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் இதை நாம இன்டகிரேட் பண்ண போறோம். இதுக்காக let x is equal to sin theta ன்னு எடுக்கிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? dx equal to sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta வரும் into d theta. அதுக்கப்புறம் 1 - x²க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் இல்லையா? அதனால 1 - x² equal to 1 - x-க்கு பதிலாக sin theta போடுறோம். அப்போ sin² theta ன்னு வருது. 1 - sin² theta னா அது cos² theta. ஓகே, ஸோ அப்போ 2n ஃபேக்டோரியல் இன்டகரல். ரெண்டாவது நம்ம எக்ஸுக்கு வந்து sin theta எடுத்துக்கிறோம்ல, அப்ப லிமிட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டா? x equal to sin theta. x ஓட லோவர் லிமிட் வேல்யூ வந்து -1. ஸோ எக்ஸுக்கு -1 போட்டீங்கன்னா sin theta equal to -1 வரும். ஸோ theta is equal to sin inverse of -1. ஓகே, ஸோ அப்போ சைனுக்கு எந்த வேல்யூக்கு நமக்கு -1 வரும்? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், இது வந்து சைனு காஸ் இப்படி எடுத்துக்கோங்க. இது மேலே இந்த காலம் வைஸ் நம்ம தீட்டா வேல்யூ எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே 0 எடுங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த 0 கூட π/2 ஆட் பண்ணுங்க. இந்த π/2 கூட அகைன் ஒரு π/2 ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? π/2 + π/2 போட்டிங்கன்னா 2π/2 வருமா? 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா π. ஸோ அதுதான் இங்கே. அடுத்து இந்த π கூட ஒரு π/2 ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? π + π/2. இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2π + π/2 வரும். தட் இஸ் 3π/2. ஓகேவா? அப்போ இங்கே வந்து 3π/2. அடுத்து இது கூட ஒரு π/2 ஆட் பண்ணிங்கன்னா 2π வரும். ஏன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5π/2, அதுக்கப்புறம் 3π, இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இதில் ஃபர்ஸ்ட் செட் என்ன வரும்னா 0 1 1 0. அடுத்த செட்டு 0 - 1 -1 0. இதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கும்னா 0 1 1 0. இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் போட்டுட்டே போகலாம். இப்படி போட்டுறதுனால நமக்கு என்ன யூஸ்னா, இப்போ 0 அதாவது sin 0 sin π/2 sin π sin 3π/2 sin 2π, அதே மாதிரி cos 0 cos π/2 cos π cos 3π/2 cos 2π, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா cos 5/2, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா cos 3π. இந்த மாதிரி இந்த π ரிலேட்டடா π இல்லை π/2 ரிலேட்டடா எந்த வேல்யூஸ் வேணும்னாலும் உங்களுக்கு சைனுக்கு வேணுமா இல்லை காசுக்கு வேணுமா நீங்கள் ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த எல்லா வேல்யூ மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டெக்னிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தீட்டாக்கு ஃபர்ஸ்ட் 0 எடுத்துருக்கிறோம், 0 கூட π/2 ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு π/2 ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு π/2 ஆட் பண்ணோம், போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சைனு காசு ஃபர்ஸ்ட் செட் வந்து 0 1 1 0, அடுத்த செட் அப்படியே நெகட்டிவ் 0 -1 -1 0, அடுத்த செட் அப்படியே பாசிட்டிவ் 0 1 1 0. இந்த மாதிரி நீங்கள் எந்த வேல்யூஸ்னாலும் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? உட்காந்து மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. சரி, இப்போ நம்ம கதைக்கு வரலாம். சைனுக்கு -1 எங்க வருதுன்னு பாருங்க. இதான் வந்து சைனு. ஓகேவா? இந்த சைனுக்கு வந்து 3π/2ல வருது -1.
3π/2 அப்படிங்கிறது எங்க வரும்? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 0, இது π/2, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இங்க வந்து π, இது நம்மளோட தேர்ட் குவாட்ரண்ட். இங்க தான் வந்து 3π/2 வருது. கரெக்டா? அப்போ -1 அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வருது 3π/2. இதை இப்படி சொல்லலாம்ல, மேலனா π/2, கீழே அதுவே டவுன்வர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா -π/2 சொல்லலாம்ல. 3π/2 எப்படி எழுதிக்கலாம்? -π/2 எழுதிக்கலாம். அப்ப x அதாவது x = -1 அப்படின்னு இருக்கும் பொழுது தீட்டாவோட வேல்யூ எப்படி மாறுதுன்னா -π/2 மாறுது. இது முக்கியமானது. x = -1 இருக்கும் பொழுது தீட்டாவோட வேல்யூ -π/2. அதே மாதிரி அடுத்து அப்பர் லிமிட்டுக்கு பார்க்க போறோம். x = +1. x = +1னா 1 = sin தீட்டான்னு வருமா? ஏன்னா x = sin தீட்டா, அதனால xக்கு பதிலா 1 போடுறோம். ஓகேவா? சைனுக்கு என்ன டிகிரி வேல்யூக்கு 1 வரும் பாருங்க. சைனுக்கு +1 எது வருதுன்னா π/2க்கு தான் வருது. கரெக்டா? அப்போ x = +1னா தீட்டாவோட வேல்யூ +π/2. ஓகே, அப்ப இந்த -1 to +1 அப்படிங்கிற லிமிட் இப்ப எப்படி மாறிடும்? -π/2 to +π/2 அப்படின்னு மாறிடும். அதுக்கு அடுத்தது 1 - x². 1 - x²னா என்னது? cos² தீட்டா. அதை எடுத்து எழுதிக்கலாமா? cos² தீட்டா பவர்ல n இன்டூ dx. dxக்கு பதிலா cos தீட்டா இன்டூ d தீட்டா போட்டாச்சு. அப்புறம் cos² தீட்டா ஹோல் பவர் n, அதாவது cos² தீட்டா அதுக்கு பவர்ல n. அப்ப என்ன வரும்? cos பவர் 2n வருமா? cos பவர் 2n வரும் இந்த இடத்துல. அப்புறம் இங்க ஒரு cos தீட்டா இருக்கு, இதுக்கு பவர்ல 1. இது ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ ப்ராடக்ட்ல இருந்தாலே பவர்ல இருக்க நம்பரை நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதனால cos பவர் 2n + 1 தீட்டா இன்டூ d தீட்டா. ஏற்கனவே சொன்ன மாதிரி லிமிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். தீட்டாக்கு ஏற்ற மாதிரி தீட்டாவோட வேல்யூ -π/2ல இருந்து +π/2 வரைக்கும் போயிருக்கு. ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல ஒரு 2n ஃபேக்டோரியல் இருக்கு. ஓகே, சரி, இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இன்டெக்ரல் -π/2 to +π/2 இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 times of integral 0 to π/2 எழுதிக்கலாமா? ஸோ அதான் இந்த ஸ்டெப்ல பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 2 times of integral 0 to π/2 cos of 2n + 1 தீட்டா d தீட்டா. அதுக்கப்புறம் இங்க பவர்ல இருக்கு பாருங்க 2n + 1. இந்த 2n + 1 என்னக்கு என்ன வேல்யூ நீங்க எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தாலும் இந்த 2n + 1 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பரா தான் கிடைக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ 2n அப்படின்னா ஈவன் நம்பரா இருக்கும். எனக்கு எந்த வேல்யூ போட்டாலும் 2n அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர். அதுவே 2n + 1னா எனக்கு என்ன வேல்யூ போட்டாலும் அது ஒரு ஆட் நம்பரா தான் கிடைக்கும். ஸோ அதான் எழுதியிருக்கோம் 2n + 1 இஸ் ஆட் நம்பர். இது எதுக்காக அப்படின்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் தெரியும். ரிடக்ஷன் ஃபார்முலா நீங்க வந்து லோயர் கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நாம யூஸ் பண்ண போறோம். இங்க இருக்கு பாருங்க அந்த ஃபார்முலா. இஃப் n is odd, ரெண்டாவது என்னோட வேல்யூ 3 இல்ல 3 விட அதிகமாவோ இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா integral 0 to π/2 cos nx dx அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் வேல்யூ n-1, அதுக்கப்புறமா n-3, n-5, அது மாதிரி குறைச்சு லாஸ்ட்ல என்ன வந்திருக்கும்னா நியூமரேட்டர்ல 2ன்னு வந்திருக்கும், டினாமினேட்டர்ல n. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அதோட வேல்யூ வந்து அது nல இருந்து 0 வந்து சப்ராக்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் 4 சப்ராக்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி குறைச்சு லாஸ்ட் வேல்யூஸ் வந்து எப்படி இருந்திருக்கும்னா 3ல வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே ஈவன் நம்பரா இருந்தா இந்த ஃபார்முலா, பட் இது இப்போதைக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா 2n + 1 அதான் வந்திருக்கு. 2n + 1ங்கிறது ஒரு ஆட் நம்பருங்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே நமக்கு போதும். ஓகே, சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி என்னங்கிறது இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 2n + 1. ஓகேவா? ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல ஒரு 2n ஃபேக்டோரியல் இருக்கு, அதை எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இன்டெக்ரல் போடும்போது ஒரு 2 வந்துருது, ஸோ அதை எடுத்து எழுதிட்டோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த நியூமரேட்டர்ல nல ஃபர்ஸ்ட் 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 5 இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணிட்டே வந்துட்டு லாஸ்ட்ல 4 × 2 அப்படி வரணும். அது இன்னும் கரெக்டா சொல்லலாம், லாஸ்ட் நம்பர் மெயினா 2 வரணும். ஓகேவா? ஸோ அதான் இங்க பண்றோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ n அப்படிங்கிறது 2n + 1, அதனால 2n + 1 -1, 2n + 1 -3, 2n + 1 -5 எக்ஸெட்ரா. லாஸ்ட்ல 4 × 2. அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும், அந்த n வேல்யூல இருந்து 0, 2, 4 மாதிரி சப்ராக்ட் பண்ணிட்டே வந்துட்டு லாஸ்ட்ல நமக்கு என்ன கிடைக்கும்னா 5 × 3 இது வந்து கிடைக்கும். ஓகே, இந்த 5 போலனாலும் பரவாயில்ல, பட் 3 வந்து கம்பல்சரி போட்டாகணும். ஓகே, சரி, இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் n அப்படிங்கிறது 2n + 1ங்கிறதுனால 2n + 1 -0, 2n + 1 -2, 2n + 1 -4 எக்ஸெட்ரா. லாஸ்ட்ல 5 × 3 போட்டாச்சு. ஓகே,
சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே 2n 2n minus 2 2n minus 4 இந்த வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இதே வேல்யூவை வச்சு நாம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். இதை எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நாம் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் ஞாபகம் இருக்குங்களா? அதாவது இன்டர்வல் ஆஃப் pn ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுதானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். இன்டெக்ரல் pn ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ், இன்டெக்ரல் லிமிட் வந்து -1 to +1 ஈக்குவல் டு 2 டிவைட் பை 2n + 1. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த 2n + 1 நமக்கு வரணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நியூமரேட்டரில் இருக்குல்ல, இதே வேல்யூவை வச்சு நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? சேம் ஸ்டெப்ஸ் 2n × 2n - 2 2n - 4 எக்ஸெட்ரா 4 × 2 இதால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இதால தான் அப்படியே பண்ணுறதுனால இது பவரில் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? ஸோ அதை பண்ணியிருக்கோம். டினாமினேட்டரில் பாருங்க, இந்த இடத்துல 2n + 1 இருக்கு. இதுலேருந்து 1 குறைச்சோம்னா 2n இங்கே இருக்கு. 2nலேருந்து 1 குறைச்சோம்னா 2n - 1 இங்கே இருக்கு. 2n - 1 1 ரெடியூஸ் பண்ணோம்னா 2n - 2 இங்கே இருக்கு. இந்த 2n - 2 1 ரெடியூஸ் பண்ணோம்னா 2n - 3 இங்கே இருக்கு. கரெக்டா? இந்த 2n - 3 1 ரெடியூஸ் பண்ணோம்னா 2n - 4 இங்கே இருக்கு. ஸோ அப்போ ஒன்னொன்னா ரெடியூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டுத்துலையுமே வந்துருச்சு. ஓகேவா? லாஸ்ட்ல எல்லா நம்பரும் நமக்கு கவர் ஆயிடுச்சு பாருங்க. 5 இங்க இருக்கா, 4 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கா, 2 இங்க இருக்கு. லாஸ்ட்ல 1 தான். 1 போட்டுக்கலாம், இல்ல போடாம கூட ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ பட் எனி ஹவ் இந்த 2n + 1 ஒன்னா ரெடியூஸ் பண்ணி கடைசியில 5 4 3 2 1 முடியுது. கரெக்டா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னது? அதோட ஃபேக்டோரியல் வேல்யூ தானே. அப்போ இதை நாம 2n + 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அதான் எழுதியிருக்கோம், 2n + 1 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த பிராக்கெட்குள்ள இருக்க பாருங்க, வேல்யூஸ் 2n இருக்கா, இதுல இருந்து ஒரு 2 எடுக்கிறோம். 2n - 2 இருக்குல்ல, இதுல இருந்து ஒரு 2 காமனா வெளில எடுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருந்திருக்கும்? 2n - 4 இருந்திருக்கும், அதுல இருந்து ஒரு 2 காமனா எடுக்கிறோம். இந்த 3 டேர்ம்ல இருந்து எடுக்கும்போது 2 கியூப்னு வருது. கரெக்டா? இதே மாதிரி எது வரைக்கும் இருக்கு பாருங்க, nல இருந்து ஒரு 2 எடுத்திருக்கோமா, அப்புறம் n - 1ல இருந்து ஒரு 2 எடுத்திருக்கிறோமா, ஏன்னா காமன் எடுக்கும்போது இங்க ஒரு n - 1 வரும். இதே மாதிரி லாஸ்ட்ல இந்த 2 இருக்குல்ல, அதுல இருந்தும் எடுத்திருக்கோம். ஸோ எல்லா 2 எடுக்கிறோம். இந்த மாதிரி எத்தனை 2 நாம எடுத்திருப்போம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த 2nல இருந்து ஒரு 2 எடுக்கும்போது n மட்டும் நமக்கு கிடைக்குது. இந்த 2n - 2ல இருந்து ஒரு 2 எடுக்கும்போது n - 1 கிடைக்குது. ஓகே, இப்போ 2 வாட்டி ஆயிடுச்சு. இதே மாதிரி லாஸ்ட்ல இந்த 4ல இருந்து ஒரு 2 எடுக்கிறோம், இந்த 2ல இருந்து ஒரு 2 எடுக்கிறோம். இப்போ மொத்தமா n டைம்ஸ் வந்திருக்குமா? 2 காமனா. கரெக்டா? அப்போ இதை 2n எழுதிக்கலாம்ல. காமனா எடுத்த எல்லா 2வையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2n கிடைக்கும். இதுல மிச்சம் என்ன இருக்கும்னா n இருக்கும், n - 1 இருக்கும், n - 2 இருக்கும், அப்புறம் n - 3 இருக்கும், எக்ஸெட்ரா. லாஸ்ட்ல 3 2 1ன்னு வந்துடும். கரெக்டா? தட் இஸ் n ஃபேக்டோரியல். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் எழுதிருக்கேன். இங்க இருக்க பாருங்க, 2 × 2 × எக்ஸெட்ரா 2, அதுக்கப்புறம் n × n - 1 n - 2 எக்ஸெட்ரா 3 2 1. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா பவர்ல ஸ்கொயர். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2n எழுதிக்கலாம். இந்த n × n - 1 எக்ஸெட்ரா 3 2 1 இருக்குல்ல, அது என்னது? n ஃபேக்டோரியல். ஓகே, அப்ப 2n × n ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர். இதையும் செப்பரேட்டா ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2n வரும். இந்த இடத்துல ஒரு n ஃபேக்டோரியல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 2n + 1 ஃபேக்டோரியல் இருக்குல்ல, இதை எப்படி எழுதிக்கலாம்? 2n + 1 × 2n ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? இது எப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, n ஃபேக்டோரியல் is equal to n × n - 1 ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்றோம். ஸோ 2n + 1 ஃபேக்டோரியல நம்ம 2n + 1 × அதுலேருந்து 1 குறைச்சோம்னா 2n ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நியூமரேட்டர்ல ஒரு 2n ஃபேக்டோரியல் இருக்கு. ஸோ அந்த 2n ஃபேக்டோரியலும் இதுல இருக்கிற 2n ஃபேக்டோரியல் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கேன்சல் ஆயிட்டு ஃபைனலாக இப்படி கிடைச்சிருக்கு. 2 / 2n + 1 × 2n × n ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம எழுதியிருக்கிறோம். தட் இஸ் இன்டர் -1 2 + 1 un of x × un of x dx equal to 2 / 2n + 1 × 2n × n ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்டர் -1 2 + 1 pn square of x. ஆக்சுவலி அந்த pn square of x தான் நம்ம pn of x × pn of x எழுதுறோம். ஆக்சுவலி pn of x அப்படிங்கிறது என்னன்னா 1/2n × n ஃபேக்டோரியல் dn / dx⁻n of x square - 1 whole power n. இந்த x square - 1 whole power n தான் நாம u of x அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் dn / dx⁻n of u of x னா என்ன அர்த்தம்?
u of x n டைம்ஸ் நாம டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அதை நாம இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லையா, u power n of x அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் எழுதிருக்கும். ஓகேவா? அப்ப இந்த pn of x வேல்யூவை அப்படியே இதுல எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 power n, இங்க ஒரு 2 power n. இதை நாம 2 power n ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அதே மாதிரி இங்க ஒரு n ஃபேக்டோரியல், இங்க ஒரு n ஃபேக்டோரியல். இதை நாம n ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்புறம் இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம்னா 2 power n into n ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர் வரும். பேலன்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கும்னா u power n of x இருக்கும், இங்க ஒரு u power n of x இருக்கும், இங்க ஒரு dx இருக்கும், அதுக்கப்புறம் இன்டகரல் அதோட லிமிட் -1 to +1 இருக்கும். ஓகே, ஸோ அதான் இங்க எடுத்து இருக்கும். இதுல இந்த 1/2 power into n ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதுக்கும் இந்த இன்டர்வலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதனால இதை காமனா வெளியில எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்க நமக்கு என்ன இருக்குன்னா இன்டர்வல் -1 to +1 un of x into un of x dx. பட் இதோட வேல்யூ தானே இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம். பாருங்க, இன்டர்வல் -1 to +1 un of x into un of x dx தான் என்னது 2 divided by 2n plus 1 into 2 power n into n ஃபேக்டோரியல். கரெக்டா? இதுதானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதை எடுத்து அப்படியே நாம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 power n into n ஃபேக்டோரியல் ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதுவும் இதுவும் வந்து நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிட்டு ஃபைனல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2 divided by 2n plus 1. So integral -1 to +1 pn square of x dx equal to 2 divided by 2n plus 1. கரெக்டா? இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான், இந்த ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்றது எனக்கு நிறையவே டைம் எடுத்திருக்கு. ரொம்ப பொறுமையா உங்களுக்காக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான், அதே மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது, இந்த வீடியோஸ் வந்து லைக் போடுறது, அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல வீடியோ போடணும் அப்படின்னு எனக்குள்ள தோணுது. அதனால மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேப்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல நாம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.